Hi friends, welcome to Ap4Menu. Yummy and crispy tea time special snacks bread pakoda எப்படி பண்றதுன்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எங்க சேனலோட இமிடியேட் அப்டேட்ஸ்க்காக Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி மறக்காம ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு 1 கப், வெங்காயம் 1 கப் பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனது, இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், ஜீரக பவுடர் 1 ஸ்பூன், சாட் மசாலா 1/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. அடுத்து நம்ம பக்கோடா மாவு கலந்துடலாம். ஒரு பவுலில் கடலை மாவு 1 கப், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஓமம் 1 ஸ்பூன், இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சூடான எண்ணெய் 1 ஸ்பூன், 1 சிட்டிகை பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கட்டிப்படாத மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் ப்ரெட்டோட நல்லா இந்த மாவு ஒட்டும். ப்ரெட்டோட ஓரங்கள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரெட்டோட எல்லா சைடும் படுற மாதிரி புதினா சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை இப்படி ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. எல்லா ப்ரெட் ஸ்லைசஸும் இந்த மாதிரி சாண்ட்விச் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாண்ட்விச் ப்ரெட் ஸ்லைசஸை இந்த பக்கோடா மாவில் தொலைச்சி எண்ணெயில் போட்டு நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, யம்மி கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரெட் பக்கோடா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி இந்த ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.